Chennai Silks. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. தங்கம் விலை கடந்த வாரம் $5600 இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் 11% சரிஞ்சு எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. தங்கம் அவ்வளோதான், இனி விலை இறங்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தப்போ உலகத்தோட டாப் வங்கிகளான ஜேபி மார்கன் மற்றும் கோல்ட்மேன் சாக்ஸ் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இது சரிவு இல்லை, இது ஒரு பெரிய தங்க வேட்டைக்கான தள்ளுபடி விலைன்னு அவங்க சொல்றாங்க. அது ஏன்? இப்போ தங்கம் வாங்கினா அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? தங்கம் விலை ஏன் திடீர்னு சரிஞ்சுது? இது ஏதோ எதேச்சையா நடந்த ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான பொருளாதார சக்கரம் இருக்குது. அதுக்கு 3 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட், அமெரிக்காவோட அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் தலைவரா கெவின் வாஷ் என்பவரை அதிபர் ட்ரம்ப் பரிந்துரை செஞ்சிருக்காரு. இவர் பொருளாதார உலகத்துல ஒரு ஹாக்கிஷ் நபர்னு சொல்லப்படுறாரு. அதாவது வட்டி விகிதங்களை அவ்வளவு சீக்கிரமா குறைக்க மாட்டாரு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த டாலரோட மதிப்பை உயர்த்துவார்னு சந்தை நம்புது. பொதுவா டாலர் பலமானா உலக நாடுகள் தங்கம் வாங்குறத விட டாலர்ல முதலீடு செய்யத்தான் ஆசைப்படுவாங்க. இதனால தான் தங்கத்துக்கான டிமாண்ட் குறைஞ்சி விலை சரிஞ்சதுக்கு ஒரு காரணம். அடுத்த பெரிய அடி, பங்கு சந்தையில் நிறைய பெரிய நிறுவனங்கள் கடன் வாங்கி முதலீடு செஞ்சிருப்பாங்க. பங்கு சந்தை சரிஞ்சப்போ அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அவங்க கிட்ட இருக்கிற மற்ற லாபகரமான சொத்துக்களை விற்றே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும். இதை தான் மார்ஜின் கால் அப்படின்னு சொல்லுவோம். தங்கம் அப்போது நல்ல லாபத்தில் இருந்ததுனால அந்த நஷ்டத்தை சரிக்கட்ட கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள தங்கத்தை ஒரே நாளில் விற்க ஆரம்பித்தாங்க. விற்பனை அதிகமானதால் விலை மலன்னு சரிஞ்சிச்சு. இது ஒரு பேனிக் செல்லிங்காக மாறிடுச்சு. மூணாவது, முன்னாடி ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் மற்றும் வாஷ் கூட்டணியில் வட்டி விகிதங்களை அப்படியே இருக்கும் அல்லது இன்னும் அதிகமாகும்னு ஒரு பேச்சு கிளம்பியிருக்கு. வட்டி அதிகமாக கிடைச்சா மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்யாமல் பேங்க் டெபாசிட் மற்றும் பாண்ட்களில் பணத்தை போட ஆரம்பிப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் இனி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு முதலீட்டாளர்கள் பயப்படுறாங்க. இந்த பயம்தான் தங்கத்தோட விலையில் இந்த 11% அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. விலை குறைஞ்ச உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உலகத்தோட மிகப்பெரிய முதலீட்டு வங்கிகள் இப்போ தான் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஃபஸ்ட்டு, ஜேபி மார்கன். இவங்க சும்மா சாதாரணமாக சொல்லலை, தங்கத்தோட பொற்காலம் இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 வருஷம் இறுதிக்குள்ள தங்கம் 1 அவுன்ஸ் $6300 வரைக்கும் போகும் அப்படின்னு இவங்க கணிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன கணக்கு? இப்போ இருக்கிற விலையில இருந்து சுமார் 30% மேலே, அதாவது இப்போ நீங்கள் போடுற முதலீடு அடுத்த 1.5 வருஷத்தில் 30% லாபத்தை வெறும் தங்கத்தில் மட்டும் கொடுக்கும் அப்படின்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நம்பிக்கை? உலக நாடுகள் தங்களோட கஜானாவில் டாலரை விட தங்கத்தை அதிகமாக சேர்த்து வைக்கிறாங்க. அந்த டிமாண்ட் விலையை உச்சத்துக்கே கொண்டு போகும் அப்படின்னு ஜேபி மார்கன் நம்புகிறாங்க. ரெண்டாவது, டாய்ச் வங்கி. ஜெர்மனியை சேர்ந்த இந்த முன்னணி வங்கி தங்கத்தின் இலக்கு விலையா $6000 நிர்ணயிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் என்னதான் டாலர் பலமாக இருந்தாலும் உலகத்தில் நிலவர அரசியல் குழப்பங்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாற்றிடும். அதனால் தங்கம் விலை குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது இவங்களோட வாதம். மூன்றாவது, பிஎல் கேபிட்டல் நிபுணரோட கருத்து. இவங்க சொல்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. தங்கம் $5600 இருந்தப்போ ஐயோ விலை அதிகமாயிருச்சு, அப்போவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டீங்கல்ல, உங்களுக்காகவே காலம் வந்திருக்கு. இது ஒரு டிஸ்கவுண்ட் சேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் இப்போ ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை சந்திச்சுட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க தான் புத்திசாலியான முதலீட்டாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான்காவது, கோல்ட்மேன் சாக்ஸ். இவங்களும் தங்கத்தை பை ஆன் டிப்ஸ், அதாவது விலை குறையும் போது வாங்குங்க அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க.
குறிப்பா சீனாவும் இந்தியாவும் தங்கத்தை வாங்குறத நிறுத்தாத வரைக்கும் இந்த உலகளாவிய விலையேற்றம் ஒரு சூப்பர் சைக்கிள் மாதிரி தொடரும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. தங்கம் $6000 தொட்டா இந்திய மதிப்புல 10 கிராம் தங்கத்தோட விலை கற்பனை செய்ய முடியாத ஒரு புதிய உச்சத்தை எட்டும். இது நகை வாங்குறவங்களை விட கோல்ட் ETF வச்சிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2025 மட்டும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் சுமார் 1100 டன் தங்கத்தை வாங்கியிருக்காங்க. இது கடந்த 50 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு சாதனை. வங்கிகளே இவ்வளவு வாங்கும்போது தங்கம் விலை விழாது அப்படிங்கிறது தான் சந்தையோட ரகசியம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ தங்கம் வாங்கலாமா? இதுதான் எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு கேள்வி. சந்தை வல்லுநர்கள் சில ரகசியத்தை முதலீட்டு வழிகளை சொல்றாங்க. வெறும் நகையா மட்டும் வாங்காம இந்த 3 விஷயங்களையும் நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், தங்க சுரங்க பங்குகள். நேரடியா தங்கம் வாங்குறதை விட தங்கத்தை வெட்டி எடுக்கிற நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறது இப்போ ஒரு ஸ்மார்ட் மூவ். உதாரணத்துக்கு, உலகத்தோட மிகப்பெரிய சுரங்க நிறுவனமான நியூமாண்ட் மற்றும் பேரிக் கோல்ட் பங்குகள் தங்கம் விலை 11% சரிஞ்சப்ப இவங்களும் சரிஞ்சாங்க. ஆனா தங்கம் மீள ஆரம்பிச்ச உடனே இந்த நிறுவன பங்குகள் 5% வரை அதிரடியா மீண்டுருச்சு. ஏன் தெரியுமா? தங்கம் விலை ஒரு அவுன்ஸுக்கு $100 ஏறினா இந்த நிறுவனங்களோட லாபம் பல மடங்கு உயரும். அதனால தங்கம் ஏறப்போகுதுன்னு நீங்க நம்பினா சுரங்க பங்குகள்ல உங்களோட மல்டிபேக்கர் லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, சில்வர் ETF. தங்கம் விலை சரிஞ்சப்போ வெள்ளியும் பின்னாடியே சரிஞ்சுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா? வெள்ளியோட மீட்சி தங்கத்தை விட ரொம்ப வேகமா இருந்துச்சு. வெள்ளி வெறும் அலங்கார பொருள் மட்டும் கிடையாது, அது சோலார் பேனல் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள்ல அதிகமா பயன்படுது. அதனால தங்கம் மெதுவா ஏறும்போது வெள்ளி ராக்கெட் வேகத்துல ஏற வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கல் வெள்ளியா வாங்கி லாக்கர்ல வைக்காம சில்வர் ETF மூலமா டிஜிட்டல் முதலீடு செய்யறது இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான சீக்ரெட். மூணாவது, வரலாற்றில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம். வரலாற்று ரீதியாக பார்த்தா அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கம் விலை குறையும். ஆனால் இப்போ சூழல் வேற. வட்டி விகிதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்தில் நடக்கிற போர் பதற்றங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் முதலீட்டாளர்களை இது பயமுறுத்துது. எப்பெல்லாம் உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற சூழல் நிலவுதோ அப்போல்லாம் தங்கம் மட்டும்தான் ஒரு சேஃப் ஹெவன், அதாவது பாதுகாப்பான புகலிடம். வட்டி விகிதத்தையும் தாண்டி இந்த பயம்தான் தங்கத்தை $6000 கொண்டு போக போகுது. 2026 வருஷத்துக்குள்ள உலகின் வெள்ளி தேவை அதன் உற்பத்தியை விட 15% அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது வெள்ளி விலைய தங்கத்தை விட அதிக சதவீதம் கூட்டும். ஒரு சுரங்க நிறுவனம் தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு அவுன்ஸுக்கு $1200 செலவு செய்கிறாங்க அப்படின்னா தங்கம் விலை $4000 $5000 ஆச்சுன்னா அவங்களோட லாபம் 30% உயராது, கிட்டத்தட்ட 50%க்கும் மேலே உயரும். இதுதான் சுரங்க பங்குகளின் ரகசியம். முடிவா என்னதான் விஷயம்? தங்கம் இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் சேலில் கிடைக்குது. ஆனால் எல்லா பணத்தையும் ஒரே நாளில் முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் முறையில் வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். அமெரிக்க டாலரோட மதிப்பையும் வட்டி விகிதங்களையும் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. இவ்வளவு பெரிய வங்கிகள் அடித்து சொல்லுது, ஆனால் ஒரு பக்கம் டாலரும் ஏறுது. இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் ஜேபி மார்கன் பேச்சை நம்பி தங்கத்தில் போடுவீங்களா, இல்லை பயந்து ஒதுங்குவீங்களா? தங்கத்தை விட வெள்ளி வேகமாக வளரும்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் டீம் கோல்டா இல்லை டீம் சில்வரா? எதில் முதலீடு செய்ய போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.